ஹலோ பசங்களா! இப்போ நம்ம நெக்ஸ்ட்டா பார்ட் 2 பார்க்க போறோம். பார்ட் 2ல இந்த லெசன் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 3ல 9 மைனஸ் ஆகுமா? ஆகாது. ஏன்னா 3 சின்ன நம்பர். நம்ம பக்கத்துலேருந்து பாரோ பண்ணலாமா? 7 கிட்ட இருந்து 1 டென்ஸ் வாங்கிடலாம். 7 வந்து என்ன ஆகிடும்? 6 ஆயிடும். 13ல 9 போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ? 10, 11, 12, 13, 4. நெக்ஸ்ட் பாருங்க 6 இருக்கு. இங்க கீழே சப்ட்ராக்ட் பண்ண எந்த டிஜிட்டும் இல்லை. அப்படியே நம்ம 6 போட்டுடலாமா? 4ம் நம்ம அப்படியே போட்டுடலாம். ஏன்னா இங்க கீழே சப்ட்ராக்ட் பண்ண ஒன்றும் இல்லை. 464 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க 7ல இருந்து 8 மைனஸ் ஆகுமா? மைனஸ் ஆகாது. ஏன்னா 7 சின்ன நம்பர். நம்ம பக்கத்துலேருந்து பாரோ பண்ணலாமா? 4 கிட்ட இருந்து ஒரு டென்ஸ் வாங்கிடலாம். 4 வந்து என்ன ஆகிடும்? 3 ஆகிடும். 17ல 8 போச்சுன்னா எவ்வளோன்னு பாருங்க. 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 9. இந்த 3 அப்படியே போட்டுக்கலாமா? ஏன்னா இங்கே சப்ட்ராக்ட் பண்ண எந்த நம்பரும் இல்லை. இந்த 6ம் அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து பாருங்க 3ல 9 மைனஸ் ஆகுமா? ஆகாது. நம்ம பக்கத்துலேருந்து பாரோ பண்ணலாமா? 6 வந்து என்ன ஆகிடும்? 5 ஆகிடும். இங்கே வந்து 3க்கு ஒரு டென்ஸ் வந்து 13 ஆகிடும். 13ல 9 போயிடுச்சுன்னா 10, 11, 12, 13. 13 9 போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 4. 5ல 7 மைனஸ் ஆகுமா? ஆகாது. 5 வந்து சின்ன நம்பர். பக்கத்தில் திருப்பி பாரோ பண்ணலாமா? 7 வந்து 6 ஆகிடும். இங்கே ஒரு டென்ஸை கொடுத்துரும். 15ல 7 போயிடுச்சுன்னா 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 8. இந்த 6 அப்படியே போட்டுக்கலாமா? 6 அப்படியே போட்டுக்கோங்க. 684 இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. 5ல 8 மைனஸ் ஆகுமா? ஆகாது. இப்போ பக்கத்தில் நம்ம பாரோ பண்ணலாமா? 9 கிட்ட இருந்து ஒன்று பாரோ பண்ணிக்கலாம். இது டென்ஸ் ஆகிடும். 9 வந்து என்ன ஆகிடும்? 8 ஆகிடும். 15ல 8 போயிடுச்சுன்னா 9, 10, 11, 12, 13, 14, 15. 15ல 8 போயிடுச்சுன்னா 7. 8ல 7 போயிடுச்சுன்னா 1. இந்த 8 அப்படியே போட்டுக்கலாம். 817 ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க 3லேருந்து 9 மைனஸ் பண்ண முடியுமா? மைனஸ் பண்ண முடியாது. நம்ம பக்கத்தில் பாரோ பண்ணலாமா? 5 வந்து 4 ஆகிடும். இங்கே ஒரு டென்ஸை கொடுத்துரும். 13ல 9 போயிடுச்சுன்னா 10, 11, 12, 13, 4. 13ல 9 போயிடுச்சுன்னா 4. 4 மைனஸ் 7 மைனஸ் பண்ண முடியாது. ஏன்னா 4 சின்ன நம்பராக இருக்கே. நம்ம பக்கத்தில் திருப்பி பாரோ பண்ணலாமா? 4 வந்து 3 ஆகிடும். 4 வந்து 14 ஒரு டென்ஸ் கிடச்சிருது. 14ல 7 போயிடுச்சுன்னா 8, 9, 10, 11, 12, 13, 14. 14ல 7 போயிடுச்சுன்னா 7. 3ல 1 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 2. 274 தான் இதோட ஆன்சர். அடுத்து பாருங்க 4ல 8 மைனஸ் ஆகுமா? ஆகாது. ஏன்னா 4 சின்ன நம்பர். பக்கத்தில் நம்ம பாரோ பண்ணலாமா? 1 வந்து இங்கே கொடுத்துட்டா இங்கே டென்ஸ் ஆகிடும். 1 வந்து 0 ஆகிடும். ஏன்னா இங்கே மைனஸ் பண்ண இங்கே வேறு எந்த நம்பருமே இல்லை. 14ல 8 போயிடுச்சுன்னா 9, 10, 11, 12, 13, 14. 14ல 8 போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ? 6. இங்கே 0 இருக்குது. இங்கே 7 இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்? திருப்பியும் நம்ம பக்கத்தில் பாரோ பண்ணலாமா? ஏன்னா இங்கே மைனஸ் ஆகாது. 6 வந்து என்ன ஆகிடும்? இங்கே ஒரு டென்ஸை கொடுத்துரும். 6 வந்து 5 ஆகிடும். 10ல 7 போயிடுச்சுன்னா 8, 9, 10. 10ல 7 போயிடுச்சுன்னா 3. 5ல 5 போக இங்கே ஒன்றுமே இல்லை. ஏன்னா இங்கே சேம் நம்பர் ஈக்குவல் நம்பராக இருக்குது. அதனால இங்கே 0 போட்டுக்கலாமா? 36 தான் இதோட ஆன்சர். அடுத்து பாருங்க 6லேருந்து 7 மைனஸ் ஆகுமா? மைனஸ் ஆகாது. நம்ம பக்கத்தில் பாரோ பண்ணலாமா? பக்கத்தில் பாரோ பண்ணலான்னு பார்த்தா இங்கே 0 தான் இருக்குது. இங்கே 0 தான் இருக்கிறதால இதுவும் பண்ண முடியாது. இங்கே திரும்பி பக்கத்தில் போங்க. இங்கே 4 இருக்குது. 4 வந்து என்ன ஆகிடும்? இங்கே ஒரு டென்ஸை கொடுத்துரும். 4 வந்து 3 ஆகிடும். இங்கே டென்ஸ் இருக்குது. டென்ஸ் வந்து திரும்பவும் இங்கே 6க்கு நம்ம பாரோ பண்ணோம்ல. இங்கே டென்ஸ் வந்து 9 ஆகிடும். இங்கே ஒரு 10 இங்கே கொடுத்துரும். இது வந்து இப்போ 16 ஆகிடும். 16ல 7 போயிடுச்சுன்னா 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. 16ல 7 போயிடுச்சுன்னா மிச்சம் 9 இருக்குது. 9 மைனஸ் 9 இங்கே ஈக்குவலாக இருக்கிறதுனால என்ன போடணும்? நம்ம இங்கே 0 போடணும். 3ல 2 போயிடுச்சுன்னா 1. 109 தான் ஆன்சர். அடுத்து பாருங்க 0ல -5 பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பக்கத்தில் பாரோ பண்ணலாமா? இங்கே 2 வந்து 1 ஆகிடும். இங்கே இருக்க 0 வந்து இங்கே 10 ஆகிடும். 10ல 5 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 10ல 5 போயிடுச்சுன்னா 5. 1ல 4 மைனஸ் ஆகுமா? மைனஸ் ஆகாது. நம்ம பக்கத்தில் பாரோ பண்ணலாமா? 3 வந்து 2 ஆகிடும். இங்கே ஒரு டென்ஸை கொடுத்துரும். 11ல 4 போயிடுச்சுன்னா 5, 6, 7, 8, 9, 10, 11, 7. 11ல 4 போயிடுச்சுன்னா 7. 2 மைனஸ் 1 175 தான் இதோட ஆன்சர். அடுத்து பாருங்க சப்ட்ராக்ட் ஐடென்டிஃபை த மிஸ்டேக். சப்ட்ராக்ட் பண்ணி என்ன மிஸ்டேக்னு ஐடென்டிஃபை பண்ணலாமா? 536 மைனஸ் 168. என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க பாருங்க. 6 மைனஸ் 8 மைனஸ் ஆகுமா? ஆகாது. ஏன்னா 6 சின்ன நம்பர். நம்ம பக்கத்தில் கடன் வாங்கலாமா? 3 வந்து 2 ஆகிடும். இது வந்து டென்ஸ் ஆகி 16 ஆகிடும். 16ல 8 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 8 தான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் 2ல 6 போகுமா? போகாது. நம்ம பக்கத்தில் பாரோ பண்ணலாமா? 5 வந்து 4 ஆகிடும். இது வந்து டென்ஸ் ஆகி 12 ஆகிடும். 12ல 6 போயிடுச்சுன்னா மிச்சம் ஆன்சர் எவ்வளோ? 6 தான் அதோட ஆன்சர். 4 மைனஸ் 1 எவ்வளோ? 3. ஆன்சர் என்ன? 368 தான் ஆன்சர். 432 இல்லை. அடுத்து பாருங்க 0ல 8 போகுமா? போகாது. நம்ம பக்கத்தில் பாரோ பண்ணணும். 3 வந்து என்ன ஆகிடும்? 2 ஆகிடும். இங்கே ஒரு டென்ஸை கொடுத்தோம். 10ல 8 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 2. நெக்ஸ்ட் 2 மைனஸ் 1 எவ்வளோ? 1. நெக்ஸ்ட் 4 மைனஸ் 2 எவ்வளோ? 2. ஆன்சர் என்ன? 212 தான் ஆன்சர். 228 இல்லை. அடுத்து பாருங்க 4 மைனஸ் 6 பண்ணால் என்ன வரும்? 8 வருமா? 8 வராது. இது தப்பான ஆன்சர். நம்ம பக்கத்தில் பாரோ பண்ணலாமா? 5 வந்து என்ன ஆகிடும்? 4 ஆகிடும். இதுக்கு 1 கொடுத்துரும். இது வந்து 14 ஆகிடும். 14ல 6 போயிடுச்சுன்னா 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. 8 தான் இதோட ஆன்சர். 4 மைனஸ் 3 4ல 3 போயிடுச்சுன்னா 1. 6ல 2 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 4. 418 தான் அதோட ஆன்சர். 428 இல்லை. அடுத்து பாருங்க
அடுத்து பாருங்க 6லேருந்து 4 மைனஸ் ஆகுமா? ஆகும். ஏன்னா 6 பெரிய நம்பர் தான். 6ல 4 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 2. 2ல 6 மைனஸ் ஆகுமா? ஆகாது. ஏன்னா 2 சின்ன நம்பர். பக்கத்துலேருந்து பாரோ பண்ணிக்கலாமா? 8 வந்து 7 ஆயிடும். 2 வந்து இங்க 1 ஆட் பண்ணிட்டா 12 ஆயிடும். சரிங்களா? 12ல 6 போயிடுச்சுன்னா 6. 7 வந்து அப்படியே இருக்கிறதால அப்படியே வந்துடும். ஏன்னா இங்க சப்ட்ராக்ட் பண்ணி எந்த நம்பரோட ஆன்சர் என்ன? 762 தான் ஆன்சர். 186 இல்ல. அடுத்து பாருங்க. அடுத்து இது ட்ரை பண்ணுங்க. 6ல 8 மைனஸ் ஆகுமா? ஆகாது. ஏன்னா 6 சின்ன நம்பர். பக்கத்துல பாரோ பண்ணிக்கலாமா? 3 வந்து 2 ஆயிடும். 6 வந்து 16 ஆயிடும். 16ல 8 போயிடுச்சுன்னா ஆன்சர் எவ்வளோ? 8. 2ல 6 போகுமா? போகாது. நான் பக்கத்து திரும்ப ஃபாலோ பண்ணலாமா? இங்க 2 வந்து 12 ஆயிடும். ஒரு 10 ஆட் பண்ணா 5 வந்து 4 ஆயிடும். 12ல 6 போயிடுச்சுன்னா 6 தான். 4ல 1 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 3. 368 ஆன்சர். 0லேருந்து 8 மைனஸ் ஆகுமா? ஆகாது. பக்கத்தில் பாரோ பண்ணலாமா? 3 வந்து 2 ஆயிடும். இது வந்து 10 ஆயிடும். 10ல 8 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 2. 2ல 1 போயிடுச்சுன்னா 1. 4ல 2 போயிடுச்சுன்னா 2. 212 ஆன்சர். அடுத்து பாருங்க 4 மைனஸ் 6 ஆகாது. பாரோ பண்ணணும். 5 வந்து 4 ஆயிடும். இங்க ஒரு 10 கொடுத்துரும். இது வந்து 14 ஆயிடும். 14ல 6 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 7 8 9 10 11 12 13 14 8. 4ல 3 போயிடுச்சுன்னா 4 ஃபிங்கர்ஸ் 3 க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 1 தான் அதோட ஆன்சர். 6ல 2 போயிடுச்சுன்னா 4 418 ஆன்சர். அடுத்து பாருங்க 6ல 4 போகுமா? போகும். ஏன்னா 6 பெரிய நம்பர் தான். 6ல 4 போயிடுச்சுன்னா 2. 2 மைனஸ் 6 ஆகாது. பக்கத்தில் பாரோ பண்ணும். 8 வந்து 7 ஆயிடும். இங்க ஒரு 10 கொடுத்துரும். இது வந்து 12 ஆயிடும். 12 minus 6 எவ்வளோ? 6. இந்த 7 அப்படியே போட்டுக்கலாமா? 762 தான் இதோட ஆன்சர். அடுத்து பாருங்க ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ்லாம் பார்க்கலாமா? தேர் ஆர் 565 இன் அ ஸ்கூல். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 565 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸ்கூலில். 234 வெண்ட் ஆன் எக்ஸ்கர்ஷன். 234 ஸ்டூடெண்ட் மட்டும் எக்ஸ்கர்ஷனுக்கு டீச்சரோட போகிறாங்க. சரியா? ஹவு மெனி டிட் நாட் கோ ஆன் த எக்ஸ்கர்ஷன். எத்தனை பேர் வந்து எக்ஸ்கர்ஷனுக்கு போகலை பார்க்கலாமா? 567 ஸ்டூடெண்ட். 234 மைனஸ் பண்ண எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 7ல 4 போயிடுச்சுன்னா 3. 6ல 3 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 3. 5ல 2 போயிடுச்சுன்னா 3. 333 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்கர்ஷனுக்கு போகவே இல்லை. தேர் ஆர் 845 இன் அ ஷாப். 845 டெட்டி வந்து ஷாப்பில் இருக்குது. அவுட் ஆஃப் விச் 578 வேர் சோல்ட். அதில் 578 டெட்டி வந்து என்ன ஆயிடுச்சு? வித்துருச்சு. இன்னும் மிச்சம் எவ்வளோ டெட்டி இருக்கும்? நம்ம கண்டுபிடிக்கலாம். 5ல 8 மைனஸ் ஆகுமா? ஆகாது. நம்ம பக்கத்தில் பாரோ பண்ணோம். 4 வந்து என்ன ஆகிடும்? 3 ஆகிடும். இங்கே வந்து ஒரு 10 கொடுத்துருது. 15ல 8 போயிடுச்சுன்னா 9 10 11 12 13 14 15 7. 3ல 7 போகுமா? போகாது. நம்ம பக்கத்தில் பாரோ பண்ணலாமா? 8 வந்து 7 ஆகிடும். இதுக்கு ஒரு 10 கொடுத்துருது. 13ல 7 போயிடுச்சுன்னா 8 9 10 11 12 13 6. 13ல 7 போயிடுச்சுன்னா 6. 7ல 5 போயிடுச்சுன்னா 267 டெட்டி இன்னும் கடையிலேயே தான் இருக்குது. அடுத்து பாருங்க in a library out of 840 418 book were taken by the readers. மொத்தம் லைப்ரரியில் 870 புக் இருக்குது. அதில் 418 புக் வந்து படிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மிச்சம் எவ்வளோ புக் வந்து மிச்சம் இருக்குது பார்க்கலாமா? 0ல 8 மைனஸ் ஆகுமா? ஆகாது. பக்கத்தில் பாரோ பண்ணலாமா? 7 வந்து 6 ஆகிடும். இது வந்து 10 ஆகிடும். 10ல 8 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 2. 6ல 1 போயிடுச்சுன்னா 5. 8ல 4 போயிடுச்சுன்னா 4. 452 புக் வந்து லைப்ரரியில் இருக்குது. அடுத்து பாருங்க அமலா சேவ் 900. if she spent 562 how much is left with her. அமலா வந்து 900 வந்து சேவ் பண்ணி வச்சிருந்தா. அதில் 562 ருபீஸ் செலவு பண்ணிட்டா. மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா? 0 மைனஸ் 2 ஆகாது. 0 மைனஸ் 6 ஆகாது. நம்ம பக்கத்தில் தான் பாரோ பண்ணணும். 9 கிட்டேருந்து 1 வாங்கிடலாமா? இது 10 ஆகிடும். 9 வந்து 8 ஆகிடும். வந்து 8 ஆகிடும். இது வந்து 10 ஆகிடும். 10 வந்து என்ன பண்ணும்? திரும்பவும் இங்கே 0க்கு கொடுக்கணும்ல. ஸோ 10 வந்து என்ன ஆகிடும்? 9 ஆகிடும். திருப்பி 1 கொடுக்கறதால இது 10 ஆகிடும். 10 மைனஸ் 2 8. 9ல 6 போயிடுச்சுன்னா 3. 8ல 5 போயிடுச்சுன்னா 3. 338 ருபீஸ் அப்போ மிச்சம் வச்சிருக்கா. அடுத்து பாருங்க கம்ப்ளீட் த மிஸ்ஸிங் ஃபேக்ட். இந்த மிஸ்ஸிங் ஃபேக்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணலாமா? 125 150 சேர்த்து ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்? 275 வரும். அதே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக செப்பரேட் பண்ணுறோம். இப்போ நம்ம செப்பரேட் பண்ணலாமா? 275 ஒரு பார்ட்டாக எடுத்து 125 ஒரு பார்ட்டாக எடுங்க. 275 மைனஸ் 125 பண்ணால் எவ்வளோ வரும்? 150. திரும்ப இன்னொரு பார்ட் எடுங்க. 275 மைனஸ் 150 பண்ணால் எவ்வளோ வருது? 125. ஸோ நம்ம ஆட் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்குறோம். ஆனால் சப்ட்ராக்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணுறோம். இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். 100 + 80 சேர்த்தா நமக்கு ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 180. இதை நம்ம செப்பரேட் பண்ணலாமா? 180 மைனஸ் 80 பண்ணால் எவ்வளோ வருது? 100 வருது. 180 மைனஸ் 100 பண்ணால் எவ்வளோ வருது? 80 வருது. சப்ட்ராக்டில் நம்ம செப்பரேட் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள் 190. அடுத்து பாருங்கள் இப்போ நம்ம 220. 190 + 30 பண்ணால் எவ்வளோ வருது? 220 வருது. இதை நம்ம செப்பரேட் பண்ணலாமா? 220 + 30ல் ஒரு பார்ட் எடுத்துக்கோங்க. மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருது? 190. இப்போ 220. இப்போ இன்னொரு பார்ட் எடுத்துக்கோங்க. 190 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருது? 30. அடுத்து பாருங்கள் 111 + 112 ஆட் பண்ணால் 223 வருது நமக்கு. இதை நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி செப்பரேட் பண்ணலாமா? 223ல் இன்னொரு ஒரு பார்ட் எடுத்துக்கோங்க. 112 ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் 111 எடுத்துக்கோங்க. நமக்கு மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குது? 223 மைனஸ் பண்ணி 112 மைனஸ் பண்ணால் 111 கிடைக்குது. 223 மைனஸ் 111 பண்ண நமக்கு கிடைக்கிறது 112 தான் ஆன்சர். சரிங்களா? 175
ப்ளஸ் 115 எவ்வளோன்னு பார்க்கலாமா? 5 + 5 என்ன? 10. 7 + 1 என்ன? 8. 8 + 1 என்ன? 9. 1 + 1 என்ன? 2. 290 தான் அதோட ஆன்சர். பியை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, அருண் ஹேஸ் 95 rupees. How much more money does he need to buy the wrist watch? இந்த wrist watch எவ்வளோ? 140 rupees. அருண் கிட்ட எவ்வளோ இருக்குது? 95 இருக்குது. இப்போது அருண் வந்து இன்னும் எவ்வளோ காசு போட்டால் இந்த வாட்ச் வாங்க முடியும்னு கண்டுபிடிக்கலாமா? 140 மைனஸ் 95. இப்போ பாருங்கள், 0ல் 5 சப்ட்ராக்ட் ஆகுமா? ஆகாது. நம்ம பக்கத்தில் பாரோ பண்ணலாமா? 4 கிட்ட இருந்து ஒன்று வாங்கிடலாம். 4 வந்து என்ன ஆகிடும்? 3 ஆகிடும். 10ல் 5 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 5. 3லேருந்து 9 மைனஸ் பண்ண முடியுமா? மைனஸ் பண்ண முடியாது. அதனால இங்கே 1 கிட்ட இருந்து வாங்கிடலாம். 1 வந்து 0 ஆகிடும். 13ல் 9 போயிடுச்சுன்னா 10, 11, 12, 13, 4. மிச்சம் அருணுக்கு எவ்வளோ வேணும்? 45 rupees இருந்தால் மட்டும்தான் அருணால் இந்த வாட்ச் வாங்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தான் கரெக்ட். 140 மைனஸ் 95, 45 rupees. அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் பாருங்கள், எஸ்டிமேட் அண்ட் டிக் த கரெக்ட் ஒன். பார்க்கலாமா? 65 மைனஸ் 14 எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள். 5ல் 4 போச்சுன்னா 1, 6ல் 1 போச்சுன்னா 5. மொத்தம் எவ்வளோ ஆகுது? 51 ஆகுது. 51 வந்து மோர் தேன் 50. இதை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 345 மைனஸ் 106 எவ்வளோன்னு பார்க்கலாமா? ஸோ ஆன்சர் வந்து பாருங்கள் 239. இது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆன்சர் வந்து 239 வரணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 870 395ஆல் நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 475. இது உங்கள் வீட்டிலலாம் இது எல்லா லெசனுமே நீங்கள் உங்கள் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நம்மளால் மேக்ஸ் நல்லா போட முடியும். அடுத்து பாருங்கள், ஃப்ரூட் செல்லர் ஹேட் 850 மேங்கோஸ். ஃப்ரூட் செல்லர் கிட்ட 850 மேங்கோஸ் இருந்துச்சு. இஃப் ஹி சோல் 527 அவர் வித்துட்டார்னா எவ்வளோ மேங்கோஸ் வந்து அவர்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர்கிட்ட மிச்சம் இருக்க மேங்கோஸ் வந்து 323 தான். சரியா? 850ல் மைனஸ் 527 பண்ணால் அவர்கிட்ட இருக்க போகிறது 323 மேங்கோஸ் தான். சரி, அடுத்து பாருங்கள், ஆன்சர் த ஃபாலோயிங், ஆட் அண்ட் ரைட். 432 + 547 பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 979. வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 378 + 429 நம்ம ஆட் பண்ணால் 806 வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஸ்கூல் தேர் ஆர் 128 பாய்ஸ் 137 கேர்ள்ஸ். ஸ்கூலில் 128 பாய்ஸ் இருக்காங்க, 137 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 265. நெக்ஸ்ட் பாருங்கள், சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 786 மைனஸ் 432 பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 354. அடுத்து பாருங்கள், 954 578 நமக்கு மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 376. அடுத்து பாருங்க, a garland was made with 350 flowers. 350 flowers வச்சு ஒரு மாலையை உருவாக்குறாங்க. அதில் 109 வந்து ரோசஸ் இருக்கதா சொல்கிறாங்க. how many flowers are there other than roses? ரோசஸ் தவிர மிச்சம் எவ்வளோ ஃப்ளவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 241 ஃப்ளவர்ஸ் வந்து அதர் ஃப்ளவர்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. இதே ஸ்டெப் வந்து உங்கள் வீட்டில் போட்டு பாருங்கள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த ஃபேக்ஸை கம்ப்ளீட் பண்ணலாமா? 170 + 80 ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 250. இதை நம்ம செப்பரேட் பண்ணி பார்க்கலாம். இப்போது நான் 250 பார்ட் எடுத்துகிட்டேன், ஹோல் பார்ட்டாக எடுத்துகிறேன். இதை நான் 170யோட ஃபர்ஸ்ட் செப்பரேட் பண்ணுறேன். எனக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 80. நெக்ஸ்ட் 250யோட இன்னொரு பார்ட் எடுத்துக்கிறேன், 80. 80 மைனஸ் பண்ணால் எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 170. எல்லாரும் இந்த ஆன்சரை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே ஓரல் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர்லாம் நான் இங்கே போட்டிருக்கேன். உங்கள் கிளாஸில் நீங்கள் போகும்போது நீங்கள் சம்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.